நோ நோ மாத்திக்கலாம் மாலை ஜோடியா சேர்ந்து நீங்க யார் வேணா பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க போறோம். கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க. ஆனா தமிழ் சினிமாவில் இருக்க கப்புள்ஸ்லாம் இப்போ பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு அவங்கவுங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க? யாரும் இல்லைல்ல. நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும்ட்டே பிரியறதில்ல. அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப சச் ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் அ ஹோல் டே ஹியர் ஃபார் ஹர் பிகாஸ் ரொம்ப ஒரு பிக் ஹார்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாது பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 30 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. என்னென்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம். அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல நாஸ்டாலஜின்னு சொல்லணும். ஏன்னா சுஹாசினி மேடமும் இங்கே இருக்காங்க. ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப வைப்பான ஒரு பாட்டு. அது ஆக்சுவலாக அந்த மலை சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம். பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து ரெஹனா மேடம் வந்தாங்க. அவங்க பாடினாங்க. அதுக்கு பாடினதுக்கப்புறமா அதை வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட் தட் ஷி lend her வாய்ஸ் ஃபார் மை ஃபிலிம் அண்ட் தட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ். அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும். அதுதான் இருக்கும் மொழிய. மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். அது மட்டும் கிடையாது, அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் ஏன்னா அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் சன் கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்மர் ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. ஐ கான்ட் கால் ஹர் as an actress because she lived with the character and she is going to what you call இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களுக்கு தான் போய் சேரும் கட்டாயமாக. அதனால் நிச்சயமாக they are going to hit great heights and things like that. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கும் வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள். மாதேஷ் சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிகிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி. இன்றைக்கி வந்து அன்னைக்கு விட்டதை இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாம் தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து
ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்புவோட சன்னுன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதேன்னு பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாள் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது வெரி பெப்பி. எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. ஸோ அதனால் சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். பொதுவாக காலை வணக்கம், மாலை வணக்கம்லாம் சொல்லி இப்போ மதிய வணக்கம்ன்ற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் சந்திக்கிறோம். ஏஆர் ரஹானா மேடம் பற்றி சொல்லணுன்னா, அவங்கள வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, அவங்க வந்து இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இசை தேவதை, அப்படி தான் நான் சொல்கிறேன். இசை தேவதையை பாராட்டுறதுக்காக இன்னொரு தேவதை வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ஹிட்டு மேடம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு சிந்து பைரவியே வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி சங்கீதம் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பாடலை கேட்டேன். பாடலோட டைட்டில் பார்க்கும்போது என்னென்னா மாத்திக்கலாம் மாலை. மாத்திக்கலாம் மாலைன்னு பாட்டு டைட்டில் கேட்டோடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்படியே ஒரு நல்ல பழைய பாரதிராஜா சார் படம், பாலுமேந்திரா சார் படம் மாதிரி அப்படியே ஒரு கிராமத்து வீடு, அப்படியே அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றுற மாதிரி ஏதோ ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்க்கும்போது இது வந்து அப்படியே அதுலேருந்து அப்படியே வேறுபட்டு வேறு மாதிரி இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷுவல். அப்புறம் சரி அடுத்தது மியூசிக் என்ன, ரஹானா மேடம் மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது அங்கே மேடம் வந்து மியூசிக் இல்லை, நண்பர் வேற ஒருத்தர் எமில் முகமது வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேமே வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல. ஸோ எனக்கு அவங்கள பற்றி நிறைய நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சரி லிரிக்ஸ் யாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் ருத்ரா
அப்புறம் இந்த படத்துக்கு 2 கவிஞர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கவிஞர்களை கூப்பிடுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாட்டே எழுதாத ஒரு ஆல்பத்துக்கு ஒரு 2 கவிஞர்கள் முத்தமிழ் நான் வந்திருக்கோன்றது இதில் கூடுதல் சிறப்பம்சம். ஸோ அதனால் வந்து அந்த பாடலோட வரிகள் வந்து ரொம்ப அந்த எதுகை மோனை சந்தம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த டியூனுக்கு என்ன கேட்குதோ அந்த அளவில் அழகாக இருந்தது. அப்புறம் வந்து மேம் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அப்புறம் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஸோ நம்ம சொல்லுவாங்கள்ல ஒரு பாட்டுக்கு ஆட வைக்கணும் பாட்டு, அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, கிறங்க வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கிறங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. இது மாதிரி தனி ஆல்பங்கள் வந்து நிறைய வரணும். நிறைய வரும்போது என்னென்னா மேம் சொன்ன மாதிரி, சுஹாசினி மேம் சொன்ன மாதிரி நிறைய யங் டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கிராமத்துக்கெலாம் போவேன், ஊர் பக்கம்லாம் போகும்போது என்னென்னா சும்மா அந்த ஒரு டேபிள், ஒரு தட்டு, ஒரு பாத்திரம் இதை வச்சுக்கிட்டே அவ்வளோ பிரமாதமாக பாடல் பாடக்கூடிய ஆட்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எழுதுறது, நம்ம பாடுறது, நம்ம வியக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரபலமான ஆட்களை பார்த்து நம்ம வியக்கிறோம்ல சினிமாவில். சரி, இவர் நம்ம இவ்வளோ பிரபலமாக இருக்காங்கன்றதுல நமக்கு அந்த பிரபலத்தினால அவங்க பாடுறது இதெல்லாம் வியப்போம். பிரபலம் இல்லாத ஊரில் எவ்வளவோ பேர் பாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மேடையாக, ஒரு மிகப்பெரிய களமாக இந்த தனி ஆல்பங்கள் இருக்குது. சுயாதீன பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ரெஹானா மேடம் மாதிரி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு புது டீம். அவங்க நினச்சிருந்தா அவங்களே பாட்டு எழுதியிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா அவங்களே இசையமைச்சிருக்கலாம், அவங்களால எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து ஒரு புது டீமை வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதுக்குள்ளே இவங்க வரும்போது அந்த பாடல் வந்து இப்போ ரெஹானா மேம் சொன்னாங்களா, அவங்க வந்தோடனே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னு, அது மாதிரி அவங்க வந்தோடனே இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலமாக ஒரு 10-15 பேர் வெளிச்சப்படுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளக்கினுடைய பெருமை எப்பொழுதுமே அது 100 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ரெஹானா மேடம் இன்னும் பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றி வைப்பார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து மகிழ்ச்சி மேடம், இதுக்கு மேலே நான் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முத்தமிழ் பேசுகிறத கேட்டிருக்கேன். அப்புறம் சுஹாசினி மேடமே வாழ்த்திட்டாங்க, சூப்பர் ஸ்டாரே வாழ்த்துற மாதிரி. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். இங்க கலைஞர்கள் பாடுறவங்க, இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு எங்க அவென்யூ இருக்கு. ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் 1 இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறையை டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசரை டிபெண்டா இருக்கும். ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுறது, ஜனங்க பாட்டு கேட்க தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தா என்ன, அது திரைப்படமா இருந்தா என்ன, அது வெளியில ஆல்பமா இருந்தானே. ஸோ ஆல்பம்ஸை நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். நான் அதில் எதுக்கு பாடியிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் ஃபிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்லை வேற ஏதோ பாடுவேன், இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதில் பயங்கரமாலாம் பாடுவேன். ஆனால் அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்கள் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாம் வந்ததுக்கு. அண்ட் பாப் ஷாலினி வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு வெல்கம் பாப் ஷாலினி. தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரெஹானா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போது இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். And I hope that this reaches all the audience. Unga kaiyila da irukku. And independent music should definitely come back. I know நான் 13 வயசுல பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லாரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. என் பேரே பாப் ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ
I'm hoping that, you know, again, independent music இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு, and I'm so happy. And Rehana, all the best to you for your album. And and I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. Ma'am வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, and she's such a sweetheart, such a down to earth person, and I had the great opportunity of working with her. And the actor and actress of this, Komal Sharma and Sanuj, ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் so beautiful. Both of you look great on screen, and you have done a great job with the video. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். So I'm wishing this whole முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். Wonderful writers, of course. சொல்லவே வேண்டாம். So thank you so much for coming. It's my pleasure to be a part of all these dignitaries on stage. Thank you so much for inviting me, and wishing the album a great success. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் வந்து ரஹனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமை நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்ன வரைக்கும் நடக்கலை. அவங்களோட பாடலில் வந்து வெளியிடுற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து சுஹாசினி மேம் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன். அவங்களும் அப்புறம் மாதேஷ் சார் ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மாதேஷ் சாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன், ஒரு மியூசிஷியனாகவும் இருந்தேன், ரிதம் ப்ளே பண்ணுவேன். அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடலில் வந்து மல்ல மல்ல மருதமல்ல அந்த பாடல் வந்து இருக்கும். எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க. இன்னமும் வாசிச்சுட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாடலை பாடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ். எல்லாரும் என்ன படத்துக்காக மாற்றி வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உண்மையிலேயே என் பேர் வந்து முத்தமிழ் செல்வன் தான், முத்தமிழ் கூப்பிடுவாங்க. அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்கும். சுஹாசினி மேம் எப்பயாவது நான் நினச்சிட்டு இருப்பேன், நானே வந்து என்னைக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள். அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பார்த்திபன் சார் படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அப்போ வந்து சுஹாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க. அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ரிவர்ஸாக கூப்பிட்டாங்க, கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க. அதை வந்து நான் ஒரு பெரிய போஸ்ட்டாக என்னோட FB-லலாம் போட்டிருந்தேன். என்னோட ஆசை நிறைவேறின மாதிரி இன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது. மற்றபடி வந்து ரஹனா மேம் வந்து நான் அப்போலேருந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரியும். எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுகிறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுலேயும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னியின் செல்வனில் அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாடலை மியூசிக் பண்ணவர் அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக்ரேட்டர் அவங்க, மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க, நடித்தவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த ரெஹானா மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி நான் ஒரு நடிகராக தான் இந்த ஆல்பத்துக்கு போனது. ஆனால் சிங்கராக தான் நான் ரெஹானா மேமை பார்த்துருக்கா. பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா, செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்கா. அவங்க எனர்ஜி லெவல் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணிவி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம்எல் முகமது அண்ட் த கேமராமேன் மைக்கேல். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்.
ஸோ ஹி செட் நீங்கள் தானே மலை பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமா தான்ட்டு. அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டராக இருக்கிறதுனால உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார். இப்படி தான் கதை ஓடின்னு இருக்கு ஃபுல்லாகவே. And I should also thank Mani sir. I've never thanked him in any of the, what do you say, stages. ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டேரக்டாக சொன்னதில்லை, பட் இஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கம் அண்ட் டெல் மீ ஹவு நைஸ்லி இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் அண்ட் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை ஹி டசன்ட் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் பை வாய்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் நான் முதல்ல ஒரு 4 லைன் தான் பாடினேன், விடைகொடை எங்கள் நாடேன்ட்டு. அப்போது மணி சார் வந்து ஹீஸ் ஐ பிலீவ் ஹி டோல்ட் ரஹ்மான் யார் இந்த வாய்ஸ்ன்ட்டு. அப்போது ரஹ்மான் நினச்சார் சிஸ்டரை பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சிப்பாரோன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் ஃபுல் பாட்டும் பாட வச்சிருக்கலாம், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ that comment for me is like my whole lifetime achievement மாதிரி. இட் மேட் மை டே தட் டே. அது மட்டும் இல்லை, அப்புறம் ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன். அப்புறம் சாரட்டு வண்டியில், தென் ஐ சாங் இன் கெடா கெடா கரி, then so many Mani sir combination in the Ponniyin Selvan 1ல கூட. ஸோ ஹீ அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டாக தூக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துடும். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் such a great director and and he's a wonderful ரசிகர், அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர். அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ். என்னை வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். ஸோ ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் he did that to me. Of course Rahman, he made me sing from chorus till this, he has brought me, and thanks to Rahman. And now Komal Sharma is going to speak to us. The beautiful lovable Komal Sharma. மதியம் வணக்கங்கள். ஏன்னா ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸா ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம், இது உண்மையான, ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்கள பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதுவும். பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னென்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம். அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி. எனக்கு இவங்களோட இதில் நீங்கள் இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன், ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா, இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன். 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும், ஒரு ஆல்பமோ ஒரு படமோ வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் இதை எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமோ
நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும், ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட், ஒரு ஆக்டிங்கில் ஷீ இஸ் லைக் வாட் டு சே, அவங்க லெவலுக்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தம் பண்ணது. லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. எமில் முகமது சச் அ அமேசிங் யங் டேலண்ட், அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சார் சொல்லணும். எங்கள் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஜான் சார். ஏன்னா அவங்க துபாயிலேயே இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக. அங்கேருந்து இன்றைக்கி விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் உண்மையே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள், மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஐ நோ நீங்கள் பண்ணுவீங்க. எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்னா ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்படி உட்காந்துட்டு நாங்கள் தோசை சுட்டுற ஸ்பீடில் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவார். அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான், ருத்ரா, எமில் 3 பேருமே ஒரு தோசை சுடுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் த சிங்கரும் இருந்தார், அந்த கானா சிங்கர். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அது தெரிஞ்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ரம்யா, அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எழுதாங்க. அவங்களுமே இஸ் இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள். ஷீல் ஆல்சோ பிகம் அ பிக் சிங்கர். இதில் ஹார்மனிஸும் பாடியிருக்காங்க. தென் எமில் வந்து இஸ் அ கிரேட் டேலண்ட். அவர் ஒரு அனிருத் மாதிரி, ரெஹ்மான் மாதிரி வரக்கூடியவர். என்னன்னு தெரில, அமிங்கி கிடக்கிறாரு. ஒரு நாள் டெஃபினெட்லி ஹீல் கம் அவுட். மேபி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸில் அவரோட நேம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். மேபி நாட் இன் மூவிஸ், ஐ டோன்ட் நோ. பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம். தமிழ்லேயும் ஒரு பெரிய லெவலில் வரணும், இந்தியாவில் வரணும், சவுத் இந்தியாவிலும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மணி வி நாயர் இதை டைரக்ட் பண்ணுறாரு. வித் சச் பேஷன் ஹி ஹேஸ் ஃபார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி டிஐ ஆர்டிஸ்ட். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணக்கூடியவர். அவங்களால வர முடியல, ஓணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக போச்சு, இங்கே வரமாட்டேங்கிறாங்க. எனிவே தேவை ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் சொன்னதுனால தான் பிரச்சனை. ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அவங்க கிளம்பி வர முடியல. மேபி சம் அதர் டைம் வி கேன் மீட் வித் மணி அண்ட் எம்எல். Then thank you John sir for everything whatever you done, and my friend Balaji last minute he came and took over. avana guest ah கூப்பிட்டா, அவன் சன் டிவி ஹெட் அண்ட் ராஜ் டிவி ஹெட். ஆனால் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டா நான் ஆங்கர் தான் பண்ணுவேன்னு வந்து உட்காந்துட்டான். அண்ட் அரவிந்த், Archana, everyone and Raindrops were always great support for me. Thanks a lot.